மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நமக்கு என்ன நடக்க போகிறது? நல்லது நடக்க போகிறதா, கெட்டது நடக்க போகிறதா? நன்மையை பெற போகிறோமா, இல்லை தீமை அனுபவிக்க போறோமா? நம்முடைய வாழ்க்கை நன்றா இருக்க போகிறதா அல்லது எப்படி இருக்க போகிறது என்பதை எது நிர்ணயிக்கிறதாம்? நாவின் அதிகாரம். நாவில ஒரு அதிகாரம் இருக்குது. அது என்ன அதிகாரம்? நாவு நம்முடைய இருதயத்தில் நாம் தெரிந்து கொள்ளுகிறதை ஜெபத்திலே வெளிப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்தப்படுகிறது தான் நாவு. இந்த நாவு வாயை திறந்து, கர்த்தாவே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும், தெய்வீக சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், விடுதலை இவைகளை நான் எடுத்துக் கொள்கிறேன், உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும், உடைய நோக்கத்தை என்னிலே நிறைவேற்றியலும், என் குடும்பத்தில் நிறைவேற்றியலும், என்ற உலகத்தில் நிறைவேற்றியலும் என்று நான் வாயை திறந்து சொல்லும் போது அதுதான் நாவின் அதிகாரம். என்னுடைய நாவை உபயோகப்படுத்தி நான் கர்த்தருக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவருக்கு நான் உரிமையை கொடுக்கிறேன், வந்து நீர் கிரியை செய்யலாம் என்று நான் இடம் கொடுக்கிறேன். அதில் பிரியப்படுகிறவர்கள் என்று சொல்லியிருக்கு. அதில் பிரியப்படுகிறவர்கள் சொன்னா இதுல நாவில தான் அதிகாரம் இருக்குது. நான் கேட்கணும், நான் வாயை திறக்கணும், நான் தெரிந்து கொள்ளணும், தெரிந்து கொண்டு எதை தெரிந்து கொள்றனோ அந்த வார்த்தைகளை சூஸ் பண்ணி என்னுடைய நாவில நான் போடணும். நான் சூஸ் பண்ணி என்னுடைய சாய்ஸை என்னுடைய வார்த்தையில போடணும். நான் தெரிந்து கொண்டது என்னுடைய வார்த்தையின் மூலமா நான் பேச வேணும். இதுதான் ஜெபம் என்று இதை அறிந்து கொண்டு இந்த சத்தியத்திலே பிரியப்படுகிறவன்